வட இந்தியாவில் அது விசேஷமாக உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற காரியங்கள் அநேகம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்தவர்களும் இருக்கலாம். கொஞ்சம் தொடர்புடையவர்களுக்கு தெரிந்திருக்கும். கடந்த நவம்பர் மாதத்தில், அதாவது போன நவம்பர் மாதத்தில், கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆகிறது, திடீரென்று ஆராதனை நடத்தி கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு மிஷனரியும் அவருடைய மகன் சின்ன பையன்தான், மகனும் ஒரு சகோதரியும் கூட 5 பேர், 4 முக்கியமான சர்ச் கவுன்சில் என்று நாங்கள் வைத்திருக்கிறபடினால சர்ச் கவுன்சில் உள்ளவர்களையும் போலீஸ் திடீரென்று முன்னறிவிப்பின்றி எதற்கு எடுத்துக்கொண்டு போகிறோம் என்று கொள்ள சொல்லாமல் ஆராதனையின் நடவிலிருந்தே எடுத்துக்கொண்டு போய் சிறையிலே அடைத்தார்கள். இட் ஹேப்பன் ஜஸ்ட் இன் நவம்பர். அப்பொழுது அவர்கள் அங்கே போனாது. ஏன்னால் அந்த சகோதரனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னால் நலமாயிருக்கும். ஒருவேளை என்னுடைய செய்திகளை யூடியூபில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சில வேளை அவரை குறித்து தெரிந்திருக்கலாம். அவர் ஒரு துப்பாக்கி ஏந்திய கிரிமினலாக, ஒரு பெட்டி கான்ட்ராக்டர். பட் ஆனால் அவருடைய மெயின் தொழில் துப்பாக்கி வைத்து ஜனங்களை மிரட்டி காசு பறித்து கொண்டிருந்தவராக அவரை நாம் நடத்துகிற அநாதை இல்லத்தில் வளர்ந்து, ஆனால் சிறு வயதிலே எங்கள் கைகளிலிருந்து பிரிக்கப்பட்டு, அவள் எங்களோடு இருந்ததெல்லாம் 4 ஆண்டுகள் தான். 5 வயதிலே அனாதையாக தாய் தகப்பனை ஏற்றவளாக வந்தாள். 4 வருடங்கள் எங்களோடு இருந்தாள். 9வது வயதிலே உறவினர்கள் சொன்னார்கள், ஐயா உங்களோடே எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவருக்கு தாய் தகப்பன் இல்லை, ஆனால் மாமா மச்சான் தான் இருக்கிறோம், நாங்களும் கொஞ்சம் உறவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போனவர்கள் திரும்பி கொண்டு வரவில்லை. எங்களுக்கு அதை பிரித்து விவரத்தை அறிவதற்கும் அவர்கள் விடவில்லை. நடந்த காரியம்தான் பின்னதாக தெரிந்தது. 9 வயதில் அவளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். கவனியுங்கள், அந்த 9 வயதில் அவள் திருமணம் செய்து கொண்டு 4 வயதில் தான், 4 வருடம் தான் எங்களோடு இருந்தாலும் அவளுக்கு சில வசனங்கள் தெரியும், சில பாட்டுக்கள் தெரியும். ஆண்டவர் கிரியை செய்வார் என்று திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அங்கே அந்த கலாச்சாரத்தின் முறைப்படி, மத வழிபாடுகளின் முறைப்படி அவளை வீட்டுக்குள் கொண்டு போகும்போது அவளை ஆசரிக்க சொன்னார்கள் சில காரியங்களை. அவள் சொன்னால், நான் இயேசுவை தான் அறிவேன், மற்ற தெய்வங்களை அறிய மாட்டேன், வணங்கோ மாட்டேன் என்று சொன்னதினால அன்றைக்கே தன்னுடைய துப்பாக்கி அந்த இடத்திலேயே காட்டி வீட்டுக்கு ஓடு என்று அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்ட அவனுக்காக அவள் ஜெபிக்கத்தான் முடியும். அடித்து அனுப்பிவிட்டான். அந்த ஜெபிக்கிற நாளிலே அந்த துப்பாக்கி ஏந்தின அந்த ஒரு துர்மார்க்கனுடைய தம்பியை மிகவும் நேசித்தான். அவன் திடீரென்று வியாதிப்பட்டு ரத்தம் கற்க ஆரம்பித்து அவனை காப்பாற்றக்கூடாத நிலைக்கு வாரணாசி என்று சொல்லப்படுகிற காசியில் இருக்கிற ஹிந்து யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் வைத்த போதும் ஒன்றும் செய்ய முடியாது, தூக்கி கொண்டு போங்கள் என்றால் வீட்டில் மந்திரவாதிகள் எல்லாம் பெரிய பெரிய மந்திரவாதிகள் என்றால் கொள்ளையடித்த பணம் கையில் இருந்தது. வரவழைத்து அவர்களை கொண்டு எப்படியாயிலும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கும் போது அவனுடைய நிலைமை இன்னமும் மோசமாக ஆரம்பித்ததினால அந்த நேரத்தில் அவனுக்கு யோசனை வந்தது, நான் திருமணம் செய்து ஆனால் வாழ்க்கை நடத்தாமல் விரட்டிவிட்ட அந்த மகளை நான் விரட்டி விட்டதற்கு அவள் ஒரு தெய்வத்தை வணங்கினாள் அல்லவா, ஏன் அவளை கூட்டிக் கொண்டு இந்த நேரத்தில் சோதிக்க கூடாது என்று சொல்லி ஆள் விட்டு கூப்பிட்டு அவளிடத்தில் கேட்டான். இப்பொழுது அவளுக்கு வயது 13 ஆகிவிட்டது. கவனிங்கள், 4 வருஷம் 13 வயது. ஆனால் நாங்கள் போட்ட அந்த விதை, சிறு வயதிலே போட்ட விதை ஏற்ற காலத்தில் முளைத்திருந்ததினால் அவள் விசுவாசத்தை விடவும் இல்லை, வேதம் வாசிப்பதில் தவறவும் இல்லை. ஹல்லேலூயா. அதிகம் பேச மாட்டாள், பேச மடந்தேன் தான் நாங்கள் அவளை கூப்பிடுவது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த பெண் கூட்டிக் கொண்டு வந்து என் தம்பியை சுகமாக்கினால் உன் இயேசுவை நானும் பின்பற்றுகிறேன் என்று. அவன் மரித்த நிலையிலே கிட்டத்தட்ட கிடக்கிறான். அன்கான்சியஸ் ஆகி பல நாட்கள் ஆகிவிட்டது. எழுப்பி வைத்தால் உடனே ரத்தம் கக்குவான், அவ்வளவுதான் தெரியும். அவள் சொன்னாள், இது எங்கே இயேசுவுக்கு லேசான காரியம், ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும். 13 வயது பிள்ளை தைரியத்தோடு சொன்னாள், நீ துப்பாக்கி தூர போட்டுட்டு நீ பைபிளை தூக்கி என் கூட ஆண்டவரை சர்ச்சு சொல்றதுக்கு ரெடினா நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறேன். இப்பொழுது போராட்டம். ஆண்டவரை அறியாதவன், இயேசு என்கிறதை இவனுடைய மூலம்தான் கேட்டவன், ஒரே ஒரு தடவை தான் கேட்டவன். அப்படிப்பட்டவன் தன்னுடைய தம்பியின் மேல் வைத்திருந்த பாசத்தின் நிமித்தமாக சரி என்று ஒப்புக்கொண்டான். அவள்
முழங்கால் நின்று சண்டே ஸ்கூல் சாங் தான் பாடினா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டே ஸ்கூல் சாங் தான். ஒரு 3 பாட்டு தான் அவளுக்கு தெரியும். நாங்கள் சொல்லி கொடுத்த சின்ன பாட்டுகள். வேறு வசனத்தின் வெளிய வெளிச்சம் கிடையாது. பிரசங்கிகளை சந்திக்க முடியவில்லை. 4 வருடங்கள் எங்களோடு கூட இருந்தபோது அவள் கற்றுக்கொண்ட சில காரியங்கள் மாத்திரம்தான் அவளுக்கு தெரியும். அவள் சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க இந்த பையன் எழுந்து நின்று டான்ஸ் ஆட ஆரம்பித்து விட்டான். எனக்கு பசிக்கிறது என்று சொன்னான். அதை கண்டு அவன் நடுநடுங்கி போனான். துப்பாக்கி தூரத்தில் ஓட போட்டு அவர்கள் 2 பேரும் வீட்டிலேயே, அது உத்தரப்பிரதேசத்தின் பார்டரில் இருந்த ஒரு வில்லேஜில், அது எங்கள் காதுகளுக்கு எட்டவும் இல்லை, அந்த இடத்துல அவர்களே 2 பேரும் சேர்ந்து வசனம் படிக்காமலே ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஏராளமானவர்கள் தொடப்பட்டார்கள், சுகமானார்கள். இவளுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த 2 பாட்டு தான். வானத்தை பாரு, பறவைகளை உண்டாக்கின ஆண்டவர் உன்னை உண்டாக்கிறார், உன்னை நேசிக்கிறார், இதெல்லாம் அவளுக்கு தெரியும். அதை வைத்தே அவர்கள் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி கூட்டம் நடத்துகிறான்னு நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் காதுக்கு வந்து விட்டது. இங்கே உங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளை பொழுது ஊழியக்காரியாகிவிட்டாள் என்று அவனை கொண்டு வந்து வேதாம கல்லூரியில் வேதம் படிக்க விட்டு ஒரு இடத்துல ஊழியத்திற்கு வைத்த போது அங்கே அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தேசத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை மாத்திரம் பார்ப்ப நம்முடைய கண்கள் சத்துருடைய கிரியைகளை மாதிரி தான் பார்க்கும். நம்ம அதை பெருசாக பார்த்துட்டு இதை சிறுசாக பார்க்க பறிச்சிட்டோம். அதனால தான் நமக்குள்ள தைரியம் வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆண்டவர் தான் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்துன்னு சொல்கிறேன். ஒருவேளை இது பழைய சம்பவமாக நான் இப்பொழுது உள்ளதையும் சொல்கிறேன். அப்பொழுது உங்களுக்கு விளங்கிவிடும் கர்த்தர் கிரியை செய்யும்போது நான் என்ன செய்கிறேன் என்கிறதான் நம்முடைய கேள்வி. நன்றை கவனியுங்கள். இப்பொழுது என்ன நடந்தது? அங்கே நாசிரிகஞ்சன் என்கிற ஒரு இடத்துல, நான் இருக்கிற இடத்துலேருந்து 25 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் அங்கே தான் அவர்களை வைத்தோம். அங்கே ஒரு குடும்பத்தில் 4 மருமக்கள்மார் உண்டு, பணக்காரர்கள், வியாபாரிகள். ஆனால் 4 பேருக்கு வைத்த செய்வனையின் கோளாறில் அந்த 4 மருமக்கள்மாரும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நாக்கை நாயை போல தொங்க விட்டு 4 காலில் நடப்பார்கள். செய்வனையினுடைய பலாத்த ஆளுகை அவர்கள் மேலே இருந்தது. அப்பொழுது எப்படியோ கேள்விப்பட்டு இவர்கள் 2 பேரையும் கொண்டு போய் ஜெபம் பண்ணால் அவர்கள் 4 அந்த முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டது. இன்றைக்கு அதில் ஒரு பெண், பூல் குமாரி என்று சொல்கிற ஒரு பெண், எல்லா இடத்துக்கும் தனியாகவே போய், அழகா இருப்பாள், பார்க்கிறதுக்கு நல்ல அழகான ஒரு பெண், தனியாகவே போய் அவளே சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு நல்ல ஊழியக்காரியாக அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாள். அந்த 4 மருமக்கள்மாரில் அவர்கள் உடனே ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. ஒரு ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்டினோம். அதை பார்த்த மற்ற ஜாதியினர், மாற்று மதத்தினவர்கள் ஆராதனை வேளையில் ஒரு வெடிகுண்டை நடுவில் போட்டார்கள். பாயிண்ட் பிளாங்கில் இவரை சுட்டார்கள். ஆனால் ஜனங்கள் காயப்பட்டார்கள். அவருக்கு இங்கே வயிற்றிலே தான் காயப்பட்டதினால அவர் உயிர் தப்பு விட்டது. ஆனால் குடல் 9 அங்குலத்தை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. அதை பார்த்த என்னுடைய மனைவி என்னிடத்தில் ஒரு நாள் சொன்னாள், என் பிள்ளை மாதிரி அவளை மடியில் போட்டு வளர்த்தேன் டாடி, என் மகா தான், அவளுக்கு கல்யாணம் 9 வயசுலேயே ஆகிட்ட போது நான் ஒரு வாரம் சாப்பிடலன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ ஆண்டவருக்குள்ள அவள் கொண்டு வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவளை காப்பாற்றுறதுக்காகாது கொஞ்சம் இடத்த மாற்றி கொடுங்க என்று. அவர் மாட்டேனுங்கிறார், அங்கே தான் போவேங்கிறார். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அவர் ஒரு டஃப் மேன், ஏனென்றால் பழைய கிரிமினல் ஆச்சு. ஆகையினால ஒரு டஃப் மேன் என்று சொல்லி அவரை நாங்கள் வாரணாசிக்கு அருகாமையில் உள்ள ஜமனியா என்கிற ஒரு இடத்துல 45 கிலோமீட்டர் கங்கை நதி ஓடுகிற அதன் மேலே இருந்த சின்ன பட்டணத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு வைத்த போது பலத்த கிரியைகளை தேவன் செய்தனால் ஒரு பெரிய நல்ல சபை உண்டாயிற்று. 300 பேர் இருக்கிற சபையாக அவர் வளர்ந்து வருகிற நேரத்தில் இந்த காரியம் நடந்தது. and it's a very tough field. அது ஒரு மிகவும் பயங்கரமான, ஏன்னா அந்த ஊரே பிராமின்ஸால நிறைந்த ஊர். அந்த கூட்டத்தில் நான் பேசினது இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது. நாங்கள் கூட்டம் நடத்தும் போது அங்கே இருந்த பிராமணர்கள் எதிர்க்கிறவர்கள், காசிக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருப்பார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், வெறி கொண்டவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து அட்டாக் பண்ணணும். வந்தபோது கூட்டத்தில் தேவ வார்த்தையினுடைய வல்லமையினால் தாக்கப்பட்டு கை கட்டப்பட்ட ஒரு மிருகத்தை போல நின்று கொண்டிருந்தார்கள். They came to attack. எங்களை தாக்கத்தான் வந்திருந்தார்கள், அடித்து நொறுக்கிவிட வேண்டும் என்றுதான் வந்திருந்தார்கள், பெரிய படையாகத்தான் வந்திருந்தார்கள். ஆனால் கூட்டத்தில் கர்த்தருடைய கரம் அசைவாடினதினால
அவர்கள் அந்த கூட்டம் முடிந்து போகும்போது சொன்னார்கள், நம்முடைய சகோதரர்களை பார்த்து, டீமை பார்த்து, குருசைட் டீமை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் என்னெல்லாமோ செய்ய வந்தேன், உங்கள் ஆண்டவர் எங்களை கட்டி போட்டார். சிங்கத்து மாய கட்டுறவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாருங்கிறத நீங்கள் வட இந்தியாவில் தான் நீங்கள் பார்க்க முடியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்கள் அல்லேலியா போடும்போது நாங்களும் எங்களை அறியாமலே கை மேலே போச்சுது. யார் தூக்குனான்னு தெரியல, எங்களுக்கு என்னன்னு தெரியல, அந்த வார்த்தை என்னன்னு தெரியல. நீங்கள் அல்லேலியா அல்லேலியான்னா எங்களுக்கு ஆளு கொய்யா தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லும்போது எங்கள் கை தானாலே மேலே போச்சுது. சார், காட் இஸ் ஒர்க்கிங் இன் நார்த் இந்தியா. யோகி எல்லாம் யோகி தாத்தா வந்தாலும் நம்ம பார்த்துக்கிடுவோம். நல்லா கவனிங்க. அப்போ நவம்பர் மாதத்தில் அவர் தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள போட்டு 10வது நாள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் எடுக்க முடிஞ்சது. காஜிப்பூருங்கிற ஒரு இடத்துல ஜெயிலில் போட்டிருந்தாங்க. 7 பேரையும், சகோதரியை தனியாக, அந்த 7 பேரையும் தனியாக போட்டிருந்தாங்க. 27 நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு பெயில் கொடுத்து 17 நாள் கழிச்சு தான் விடுதலையானாங்க. வந்த உடனே நான் ஃபோன் பண்ணேன். என்ன, அவன் பேர் வினோத். என்ன வினோத், மறுபடியும் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். முன்னால் தான் இவனையே கொன்னுட்டு போனேன், இப்போ என்னப்பா நீ உள்ள போயிட்டேன். அங்கிள் என்ன சொல்கிறீங்க அங்கிள், கர்த்தர் எப்படி கிரியை செய்தார்னா? என்னடா கிரியை செய்தார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு மர்மம் தானே. நல்லா கவனிங்க. அவர் சொல்கிறாரு, இங்கே 300 பேருக்கு தான் ஆராதனை நடத்தினாங்க, 700 பேருக்கு ஆராதனை நடத்தினேன். எல்லா இன்மேட்ஸும் காலையும் சாயங்காலம் ஆராதனை நடத்துகிறேன் அங்கிள். நான் என்னப்பா என்ன நடந்ததுன்னு கேட்டேன். நாங்கள் உள்ளே போனோம்ல, அது சண்டே அங்கிள். நாங்கள் 6 சகோதரர்கள் என் பிள்ளையும் சேர்த்து நாங்கள் என்னால் உட்காந்து மௌனமாக அங்கே பாடினதுக்கே பிடிச்சிருந்துட்டான். இங்கே மௌனமாக ஜெயிலுக்குள்ளே ஜோம் பண்ணோன்னு நாங்கள் கூடி கொஞ்சம் மிசுன்னு ஜோம் பண்ணோம். அங்கே இருந்த பவுசிகார் பார்த்து, இன்றைக்கி சண்டேல நீங்கள் ஆராதிப்பீங்கள்ல, ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஜெயிலுக்குள்ளே எல்லா இடத்துலையும் ராகேல் இருக்கிற, நமக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துக்குள்ளும் ஒரு ராகேல் இருக்கிறாள். அப்போ இவங்க சொன்னாங்களா, நீங்களும் ஆராதனையில் அப்படியே பிடிச்சி வந்தாங்க, பைபிள் கூட கொண்டு வரல, நான் வச்சிருக்கேன்ட்டு அவர் பெட்டிக்குள்ளே இருந்த பைபிளை தோண்டி கொடுத்து காலையும் மாலையும் கூட்டம் நடத்தும் போது 700 இன்மேட்ஸுக்கு வேறு வழி கிடையாது. எல்லாம் உட்காந்து இயேசுவே ஆண்டவர்னு பாடுறதுக்கு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒன்று தெரியும். ஆமாம், பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்க. வெளியே இருந்தால் 300 பேர், உள்ளே போனால் 700 பேர். நமக்கு இது விளங்குறது இல்லை, தான் பிரச்சனை. நமக்கு அதனால தான் வெளியே போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது.